வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி சிம்பிளாக எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஷாட் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் கொலேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸ்டிச்சின்னு கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ ஒரு 20 ஃபோட்டோக்குள்ளே நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அத்தனை ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 17 செகண்ட் மட்டும் தான் லிரிக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இல்லை நீங்கள் ஓனாக வேறு சாங்ஸ் நீங்கள் நிறையா டியூரேஷன் செகண்ட்ஸுக்கு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 20 ஃபோட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 14 ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பேபிஸ்க்கு எடிட் பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் கப்புள்ஸாவோ இல்லை சோலோவாவோ நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வந்து டிசைன்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களோ சேம் ஸ்டைலில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி இந்த இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஸ்க்ரோல் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேலே கிராப் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கிராப் பண்ணிவிடுங்க. ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான். சில ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாகவே இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக வந்துட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம அந்த ஸ்லைட் பண்ணுறப்போ உங்களுக்கு பார்க்க வந்து ஒரு லுக்காக வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவும் கரெக்டாக வந்து ஸ்லைட் ஆகும். ஸோ அதனால் கரெக்டாக எல்லா ஃபோட்டோஸுமே வந்து தேவையான அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஃபோட்டோவுமே. ஸோ அதே மாதிரி சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். நமக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் வீடியோ போடுறது கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லா ஃபோட்டோஸுமே வந்துட்டு கிராப் பண்ணிக்கிட்டேன். மேலே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. ஹோம் ஆப்ஷன் வந்துட்டு ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இதையும் மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை சேவ் பண்ணிடுங்க. இப்போ ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. வீடியோன்ற கேட்டகரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரியை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 14 ஃபோட்டோ வச்சு செட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 17 செகண்ட் மட்டும்தான் லிரிக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் 17 செகண்டுக்கு வந்து நான் ட்ராக் பண்ணியிருக்கேன். இல்லைனா நான் வந்து ஒரு 20 செகண்டுக்கு உங்களுக்கு சும்மா வந்து ட்ராக் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் ஓனாக வேறு சாங் ஆட் பண்ணுறதா இருந்தால் எத்தனை செகண்ட்ஸ் வந்து வேணுமோ டியூரேஷன் அதை வந்து ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ செலக்ட் பண்ணி கரெக்டாக வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி ஜூம் பண்ணிவிடுங்க. ஜூம் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மேலே டாப்பில் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே கேன்வாஸை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மேலே இருக்குது அப்படின்னா வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு அனிமேஷன் செட் பண்ணுற ஆப்ஷனுக்கு கீ ஆப்ஷன் நான் எதை கிளிக் பண்ணுறன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது மேலே ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே வீடியோவோட எண்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோட்டோவை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மேலே கடைசி ஃபோட்டோ எந்த இடத்துல இருக்கோ அதுக்கிட்ட வந்து கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிட்டு இப்போ பேக்கில் வந்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஸ்லைட் ஆகும். இப்போ ஃபோட்டோ வந்து உங்களுக்கு பிளர்ரான மாதிரி தான் இருக்கும். அது வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வீடியோவாக பார்க்குறப்ப உங்களுக்கு கரெக்டாக ஃபேஸ் எல்லாமே கிளியராக தெரியும். அப்படி தெரியலனா அப்ளிகேஷனை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பார்க்குறப்பே ஃபேஸ் எல்லாமே கிளியராக உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஃபில்டரில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் கலர்ஃபுல்லாக விட்டுருங்க. இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொடுக்குறீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக அந்த மாதிரி கொடுத்துருங்க. அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டையும் மைனஸ் பண்ணுங்கள். லைட்னஸையும் மோஸ்ட்லி மைனஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க, அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ எப்படி செட் பண்ணியிருக்குன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை அந்த அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. ஃபில்டரில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்டு அதெல்லாம் உங்கள் பேபி ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க லிரிக்ஸ் வீடியோ மெட்டீரியல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல்லாம் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் வீடியோ கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். என்னோட நேம் இருக்கும், அதை மட்டும் கிராப் பண்ணிடுங்க. டிக் ஐக்கான கொடுத்துருங்க. பிளெண்ட் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுங்க. இப்போ லிரிக்ஸ் வீடியோவை ஜூம் பண்ணிடுங்க. ஜூம் பண்ணி இந்த மாதிரி மேலே நம்ம பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி வச்சுருந்துருப்போம், அந்த ஃபோட்டோவுக்கு மேலே இந்த மாதிரி கரெக்டாக இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எமோஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது எமோஜஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எமோஜஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 எமோஜிஸ் ஆட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த எமோஜியோட சைஸை கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு மேலே அந்த லிரிக்ஸுக்கு மேலே இதை செட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக அந்த லிரிக்ஸுக்கு மேலே இதை செட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிடுங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிடுங்க. பேக்கில் பிளெண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுங்க. அந்த லைட்டிங் உங்களுக்கு ஓவராக தெரியுது அப்படின்னா ஃபில்டரில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லிரிக்ஸோடு உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டில் ஃபோட்டோஸ் எல்லாமே பக்காவாக உங்களுக்கு சூப்பராக ஷோ ஆகும். ஏதாவது உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வேணுமோ வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.